வெளியே வெயில் செம்மையாக கொளுத்துதில்ல. ஸோ நாம் நம்மளை கூலாக வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக நான் சொல்ல போகிறது தான் மொஜிட்டோ ஜூஸ் வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜா சீடை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உடம்பை இன்னும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். அதுக்காக தான் இந்த சப்ஜா சீடை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து 4 கிளாஸ்க்கு தேவையான சப்ஜா சீடை ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு ஃபுல் லெமன் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி பாதி லெமனை 4 கிளாஸையும் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 7 அப் எடுத்து 4 கிளாஸ்லேயும் ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது மொஜிட்டோ எசன்ஸுங்க. இதை வந்து 4 கிளாஸில் ஒரு மூடி வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ இதை வந்து நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டுறேன். கலக்கி விட்டதுக்கப்புறம் மிச்ச பாதி லெமன் இருக்கும் இல்லையா, அது 4 கட் பண்ணி 4 கிளாஸையும் ஆட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 4 ஐஸ் க்யூப்ஸை வந்து போட்டுட்டு நாம் ஊற வச்சுருந்த இந்த சப்ஜா சீடையும் ஆட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே சூப்பராக வளர்த்த இந்த மின்ட் லீஃபை தாங்க நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு இதை மட்டும் எடுத்து மின்ட் லீஃபெல்லாம் பிச்சு போட்டு ஃபைனலாக ஒரு கலக்கி விட்டால் சூப்பரான ஒரு மொஜிட்டோ ஜூஸ் வீட்லேயே ரெடிங்க.